ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ எபோட் பேஜ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் வச்சு நம்ம மேக் பண்ணி பார்க்கலாம். ரெடிங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்களா? எப்பயும் போல தான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவுட்புட் இப்படி தான் வரும். நாம் இதை எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றும் ஓகேங்களா? விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நியூ ஒரு ஃபைலில் வந்து about.us.html கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே எப்பயும் போல் தான் HTML:5 கொடுத்தா இது ஓப்பன் ஆயிரும். டைட்டிலில் வந்து about us அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஃபுல் இதுவும் நான் பாடிக்குள்ளே தான் கொடுப்போம். இப்போ பாடியில் வந்து ஒரு டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணுறேன். .container அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மறுபடியும் .about செக்ஷன்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். about பேஜ்க்கு இது ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் டேக் வந்து பண்ணுறேன். இமேஜில் வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் about செக்ஷன் அதை விட்டுட்டு about இமேஜ்னு கொடுத்துக்கலாம். SRC என்று கொடுத்துட்டு இப்போதைக்கு எம்டி அவுட் இருக்கேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன் எம்டி அவுட்டுன்னு. ஆல்டர் about us இமேஜ் ஏன் கொடுக்குறேன்னா இமேஜ் டிஸ்பிளே ஆகலைன்னா அதுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட் .about text. இப்போ இமேஜ் ஒரு சைடும் டெக்ஸ்ட் ஒரு சைடாகவும் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் about us அப்படின்னு. அதில் பேராகிராஃப் டேகாக ஒரு இது ஓப்பன் பண்ணி வெல்கம் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் இன்னொரு பேராகிராஃப் இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் எங்களோட இதை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி வியூ ஆகிறதுக்கு லிஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேனல் நேம் கேப்ஸில் கொடுத்துக்கலாங்க. சியூ கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். சேனல் நேம் கொடுத்துட்டு ரீப்ரோவர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டென்ட் இந்த எஜுகேஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கேப்ஸில் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட கொஞ்சம் கம்மியாக ஹெட்டிங் கொஞ்சம் கம்மி சைஸாக தெரியுதுக்கு தேங்க்யூ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டைல் மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸும் அதனால் வந்து ஸ்டைலாக இது பண்ணுவோம். ஹெட்டுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் வேணுமோ அதில் தான் கொடுப்போம். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாடி வந்து ஏன்னா ஃபுல் இதற்கான இது கொடுக்குறோம். ஃபாண்ட்டுக்கு என்ன இது கொடுக்குறோம் ஒவ்வொரு தான் நான் சூஸ் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். எது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று பார்த்து மார்ஜின் 0 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேடிங் அதுவும் 0. பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ப்ளூ மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஒரு கோட் மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் என்ன கலரும் டைப் பண்ணாவே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டெய்னர்ஸில் மேட்ச் வித் 1020 px மார்ஜின் வந்து இதுக்கும் 0. வந்து ஹிடன் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறேன். அடுத்தது வந்து about செக்ஷன் கிளாஸ்லேருந்து இங்கே வந்து இது பண்ணிக்கிறேன். பேடிங் வந்து இங்கேயும் 50 px. நெக்ஸ்ட்டு இதுக்கும் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். நெக்ஸ்ட்டு வந்து about இமேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? about இமேஜில் ஃப்ளோ ரைட் சைடு டிஸ்பிளே ஆகிற மாதிரி வித்து வந்து 300 px, ஹைட்டும் 300 px. ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து கவர் கொடுத்துட்டேன். பார்டர் ரேடியஸ் 50%. மார்ஜின் லெஃப்ட் 20 px. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஷோ ஆகணுங்களா அதுக்கான இது about டெக்ஸ்ட் டாட் கொடுத்து about டெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட். பேடிங் வந்து 20 px கொடுத்துட்டேன்.
அதுக்கு ஹெட்டிங்லாம் இது பண்ணோம்ல எபோட்டஸ் அப்படின்னு, அதுக்கு தனியாக கலர் கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணால் அதுக்கும் தனியாக கலர். ஓகேங்களா, ஒவ்வொரு கோட் மாதிரி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போது எஸ்ஆர்சி வந்து எம்டியாக விட்டுருக்கேன். அது இல்லாமல் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இமேஜ் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் அந்த இமேஜ் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட் வியூ ஆகிருக்கு. இப்போது இமேஜ் நான் வந்து வியூ பண்ண வைக்கிறேன். என்னோட இதில் வந்து என்ன லொக்கேஷன் இருக்கோ அதை நான் கொடுக்குறேன். லோக்கல் சியில் அதோட என்ன ஃபோல்டரில் வச்சுருக்கணும் அதோட நேம் அப்படி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த இதில் இது பண்ணியிருக்கீங்களோ அந்த இது நீங்கள் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட்ஸில் அந்த இமேஜோட பாத் நாங்கள் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகலை. ஏன் ரன் ஆகலை? இங்கே ஸ்லாஷ் தப்பாக கொடுத்துட்டேன். அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்பேஸ். இப்போ ரன் பண்ணுவோம். இதில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட ரன் ஆகாது. உங்களை பார்த்து வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இமேஜ் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு காட்டின மாதிரியே இந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த பேராகிராஃப், லிஸ்ட்டு, தேங்க்யூ எல்லாமே நம்ம கொடுத்ததுலேயே அது வந்துச்சு. சைஸ் எல்லாமே இதே மாதிரி நீங்களும் வந்து ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, பை, டாடா.